யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஹல்லேலூயா. மோசே ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகு, ஒரு மிகப்பெரிய அற்புதத்திற்கு பிறகு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்கு. இதுவரைக்கும் உலகத்தில் அப்படி ஒரு சம்பவம் என்ன செய்யல, நடந்ததே இல்லை. அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு சாங் பாடுறாரு ஆண்டவருக்காக, அவர் நாம மகிமைக்காக ஒரு பாட்டு என்ன செய்கிறாரு, பாடுறார். இஸ்ரவேலரின் வரலாறு நாம் எல்லாரும் நன்கு அறிந்தது. யோசேப்பின் நாட்களில் எந்த குறையும் இல்லாமல் யாக்கோபின் குடும்பத்தார் செல்வ செழிப்பாக வாழ்ந்தாங்க. ஆனால் யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எகிப்தில் தோன்றின போது அவர்களுக்கு உபத்திரவம் ஆரம்பித்தது. பயங்கரமாக அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கப்பட்டது. அவர்களுடைய உரிமைகள், சுதந்திரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டது. ஆனால் பைபிள் சொல்லுது, எந்த அளவுக்கு அவங்க ஒடுக்கப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் மிகுதியும் அதிகமாக பழுகி பெருகினார்கள். ஆனால் பாருங்க, விடுதலை இல்லை, மீட்பு இல்லை, சுதந்திரம் இல்லை, நன்மை இல்லை, வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆசீர்வாதமான ஒரு தேசத்தில் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. செழிப்பான ஒரு நாட்டில் இருக்காங்க, ஆனால் அந்த செழிப்பு வச்சு அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருக்கிறதுலே ஹைடெக் டெக்னாலஜி, அதை பயன்படுத்தி பெரிய பெரிய பிரம்மாண்டமான பட்டணங்களும் பிரமிடுகளும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எந்த பெயர் புகழும் இல்லை. அவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த லேபரை அவங்களால என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மோசேயை கர்த்தர் இரட்சகனாய் எழுப்பினார். அவன் மூலமாய் தேவன் தன்னை அந்த எகிப்திலே வெளிப்படுத்தி ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை என்ன செய்தார், கர்த்தர் வெளியில் கொண்டு வந்தார். இப்போ வெளியில் வந்த ஜனங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. அதுக்குள்ளே பார்வோன் வந்துட்டான். விட மாட்டேன், நீங்கள் நல்லா இருக்க விட மாட்டேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன், நீங்கள் சுதந்திரமாக இருக்க விட மாட்டேன், உங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டேன், என்னைக்கும் நீங்கள் என் கட்டுப்பாட்டில் தான் என்ன செய்யணும், இருக்கணும்னு பிடிக்க வந்தான் பாருங்க. என்ன செய்யுதுன்னு இந்த ஜனங்களுக்கு தெரியல. அழ ஆரம்பித்தார்கள், முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள், மோசேயினிடத்தில் முறையிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஆண்டவர், உன் கோலை நீட்டுப்பா, சமுத்திரத்தை பிளந்து விடுனார். ஆச்சரியம். மோசே விசுவாசத்தோடு தன்னுடைய கோலை நீட்டினான். கீழ்காற்றை கர்த்தர் வீச பண்ணினார், கடல் பிளந்தது. நீங்கள் இந்த சீனை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஆமென். எங்கேயுமே போக முடியாது, மாட்டிட்டோன்னு சொல்லி அடைக்கப்பட்டது போல இருந்தது அவர்களுடைய வாழ்க்கை. ஆனால் இப்போ கண்ணுக்கு முன்னாடி எது பிளக்குது, கடல் பிளக்குதுங்க. ராம் முழுவதும் ஒரு காற்று என்ன செய்யுது, வீசுது. இங்கே பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் அது பிளாக் பண்ணுது. மகிமை முன்னாடி இருந்தது பின்னாடி வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணுது. இப்போ கர்த்தர் சொல்கிறார், ஜனங்களை நடந்து போக சொல்லு. வெட்டாந்திரையில் நடக்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, நடந்து அக்கறைப்பட்டார்கள். இப்போ அந்த கரைக்கு போன உடனே கர்த்தர் அந்த பாதுகாப்பு வளையத்தை எடுத்த உடனே பார்வோன் பார்க்குறான், ஆகா நீங்கள் கடல் வழியாக நடந்து போகிறீங்களா, நானும் அந்த வழியாக என்ன செய்வேன், வருவேன். வந்தான் பாருங்க. கர்த்தர் சொன்னால் மறுபடியும் கோலை நீட்டுனாரு. அவங்க அவ்வளோ பேர் நடுக்கடலுக்கு வந்தபோது அந்த சமுத்திரம் அவர்களை மூடி போட்டது. எல்லாரும் மரித்து போனவர்களாய் மிதந்தார்கள். இப்போ தான் கர்த்தரை உயர்த்தி மோசே என்ன செய்கிறாரு, பாடுறாரு. அந்த பாடலில் உள்ள ஒரு வசனம் தான் இன்னைக்கு நம்ம வாசித்த வசனம். அவர் சொல்கிறார்ப்பா, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனம். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். நீங்கள் யார் தெரியுமா, மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்கள் யாரும் அடிமைகள் அல்ல, நீங்கள் யாரும் பரிதாபமானவர்கள் அல்ல, நீங்கள் யாரும் நிர்பந்தமானவர்கள் அல்ல, நீங்கள் யாரும் சுதந்திரங்கள் பறிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள். உங்களை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். இந்த இஸ்ரவேலை மீட்பதற்காக தேவன் பரலோகத்திலிருந்து அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு, அவர்களுடைய கூக்குரலை கேட்டு இறங்கினேன் என்று ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அதே போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் மீட்கும்படியாக பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு அவர் இறங்கினார். அல்லேலூயா.
எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல, நீங்கள் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். இந்த மீட்பிற்கென்று ஒரு பெரிய விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் குற்றமில்லாத இரத்தம் இதற்காக விலைக்கிரயமாக சிந்தப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜீவன் இதற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. உங்களை என்னை ஆண்டவர் விலை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு பார்வோன் உங்கள் தேவன் யார், நீங்கள் கேட்ட உடனே உங்களை அனுப்புறதுக்கு உங்கள் தேவன் யார் அப்படின்னு அவன் கேட்டான். ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு நான் யாருன்னு நினச்சிக்கிறேன் காட்டுறேன்னு சொல்லி 10 வாதைகளின் மூலமாக ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். தான் யார், தன்னுடைய வல்லமை எப்படிப்பட்டது, தன்னுடைய மகிமையின் அளவு எப்படி இருக்கும், ஆண்டவர் செயல்பட்டால் என்ன செய்வார், இதெல்லாம் அன்னைக்கு எகிப்தில் வெளிப்பட்ட போது இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டானது. அதே போல இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்கிற அடையாளம் உள்ளவர்கள். உங்களுக்கும் மீட்கப்படாதவர்களுக்கும் ஒரு பெருத்த வித்தியாசம் இருக்கு. நீங்களும் மீட்கப்படாதவர்களும் ஒன்று அல்ல, நீங்களும் இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களும் ஒன்று அல்ல. உங்களுக்காகவே, உங்களை மீட்பதற்காகவே அவர் தன்னுடைய ஆதீனத்திலே திட்டமிட்டார். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு உங்கள் தாயின் வயிற்றில் நீங்கள் கருவாக கருத்தரிப்பதற்கு முன்பு உங்களுக்கு இதுதான் பெயர் என்று உங்கள் குடும்பத்தார் பெயர் வைத்து உங்களை அழைப்பதற்கு முன்பே இந்த தேவன் உங்களை மீட்க சித்தம் கொண்டார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவங்க விடுபட முடியாத அளவுக்கு அடிமைகளாய் சிக்கி தவித்தார்கள். இவர்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டியது. காப்பாற்ற ஆள் இல்லை. மோசே வந்து பேசுறாரு பார்வோன்ட்ட, கர்த்தர் என்ன அனுப்பியிருக்கிறாரியா, பாருங்க இந்த அடையாளத்தை. அவர் சொல்லிட்டா, நீங்களாம் ரொம்ப சோம்பேறிகளாக இருக்கிறீங்க, அதனால தான் நான் அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த நெருக்கத்தை கூடுதலாக்கிட்டான். ஏற்கனவே கொடுத்த ஒர்க் ப்ரெஷரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். இன்னும் அவங்களுக்கு டென்ஷனை உண்டாக்கிட்டான். அதனால ஜனங்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. ஐயோ, இருந்த கொஞ்சம் சுதந்திரம் என்ன செஞ்சுட்டு பறி போச்சே. தேவ பிள்ளைகளை, இது பிசாசின் தந்திரம். இன்னைக்கு எப்படிப்பட்ட அவன் வேலையை செய்கிறான் தெரியுமா? நீங்கள் கொஞ்சம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்ச உடனே, கொஞ்சம் இயேசுதான் தெய்வம் சொல்லி உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுத்த உடனே, கொஞ்சம் கண்ணை மூடி ஆண்டவரேன்னு அவரை கூப்பிட்ட உடனே ஒன்றும் என்ன செய்யாது, நடக்காது. நிலைமை மோசமாகிற மாதிரி இருக்கும், பிரச்சனை அதிகமாகிற மாதிரி இருக்கும், பாதிப்பு கூடுற மாதிரி இருக்கும். முன்னாடி கூட கொஞ்சம் பரவலாமல் இருந்துச்சு, இப்போ இயேசுன்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி இருக்கு, வேற மாதிரி தெரியுதே. ஐயோ, இதுக்கு கொஞ்சம் கூப்பிடாமலே, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டோமோ, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, நம்மளை கொஞ்சம் உசுப்பேத்திட்டு போயிட்டாங்களோ. அல்லேலூயா. இந்த பாஸ்டர் வந்தார், கொஞ்சம் உற்சாகமாக பேசினார். அவர் சொன்னதெல்லாம் உண்மை நம்பி ஆண்டவரேன்னு ராத்திரி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஜெபம் பண்ணால் காலையில் பிரச்சனை வந்து கதவு தட்டிகிட்டு இருக்க. ஐயோ, அப்படின்ற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். ஆனால் அது உண்மை அல்ல, அது உண்மை அல்ல. அதுதான் நீங்கள் விடுவிக்கப்பட போகிறீர்கள் என்பதற்கு ஆரம்பம். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் என்பதற்கு அடையாளம். நீங்கள் கர்த்தருக்கு சமீபமாக வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால தான் பிசாசு, ஆகா இதுவரைக்கும் இவங்க நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் விட்டா இயேசுநாதர் கட்டுப்பாட்டுக்கு போயிடுவாங்க போலையே, நமக்கே சவாலாக மாறிடுவாங்க போலையே, இனிமேல் ஸ்தோத்திரம் அல்லேலூயா இயேசு ரத்தம் சொல்லி நம்மளை இந்த எல்லையிலே என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க விட மாட்டாங்க போலையே. அதனால இவங்களை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாதுன்னு அவன் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்வான், மோதி பார்ப்பான். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன், பிசாசு தலை நசுக்கப்பட்டவன். பிசாசுகிட்ட இப்போ எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் சகல அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் சிலுவையிலே வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அதனால் யாராவது இன்னும் போராடிட்டு இருக்கீங்களா விடுதலை இல்லாமல்? இன்னைக்கு இயேசு உங்களை விடுவிப்பார். நீங்கள் இன்று மீட்கப்படுவீர்கள். உங்களை மீட்கும்படியாக இயேசு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். எப்படி அந்த பார்வோனுக்கு முன்பாக அவருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் வெளிப்பட்டதோ, அதை போல உங்களுக்காகவே, உங்களுடைய மீட்பிற்காகவே, உங்களை ரட்சிக்கும்படியாகவே ஒரு சிறப்பான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இந்த முழு மனுக்குலத்திற்காக தன்னுடைய மேன்மையை துறந்து இறங்கி வந்த தேவன் அவர். அவர் உங்களை விடுதலை செய்கிறதுக்கு பிரஸ்டீஜெலாம் பார்க்க மாட்டார்,
பார்வோன் அவரை என்ன பேசினாலும் அவர் கொஞ்சம் அமைதியாக தான் செய்வார் இருப்பார். நீ என்ன இருதயத்தை கடினப்படுத்துகிற, உன் இருதயத்தை நான் கடினப்படுத்தி உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பாருன்னு ஆண்டவர் கேம் பிளே பண்ணுறவர். அவருடைய மீட்பின் திட்டத்திற்கு எதிராக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. அவர் தம்முடைய வல்லமையோடும் அதிகாரத்தோடும் உங்கள் சார்பில் செயல்படும் போது யார் அதை தடுக்க முடியும்? ஒருவரால் அதை தடுக்க முடியாது. அதனால் பாவமோ சாபமோ வியாதியோ சத்துருவோ உங்களை எதுவும் அடிமைப்படுத்த முடியாது. நீங்கள் எவைகளினாலும் கட்டப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள். அந்தகார சங்கிலிகளெல்லாம் இயேசுங்கிற நாமம் அறுத்துவிடும். அல்லேலூயா. அவருடைய தூய இரத்தம் உங்கள் மேலே அடையாளமாக இருக்கிறபடினால சத்துருக்கு உங்கள் மேலே உரிமை இல்லை. உங்கள் வீடுகளின் நிலைக்கால்களில் அவருடைய கல்வாரியிலே சிந்தின இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறபடினால மரண தூதனுக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. உங்கள் மேலே எவ்வளவு அதிகாரம் நிறைந்த பார்வோனாக இருந்தாலும் இஸ்ரவேலரை தொடர்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யல, அனுமதி கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பெருத்த வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பித்து கொண்டே இருந்தார். அதை போல நீங்கள் வித்தியாசமானவர்கள், விசேஷமானவர்கள் என்பதற்கு ஒரு அடையாளத்தை இந்த மீட்பின் தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதனால் எவ்வளோ இருள் இருந்தாலும் நீங்கள் வெளிச்சத்தில் இருந்த மாதிரி தான் இருப்பீங்க. எவ்வளோ நெருக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விசாலம் உண்டு என்கிற நிச்சயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்கள் நம்பிக்கை அது துளிர் விட தான் செய்யுமே தவிர உங்கள் நம்பிக்கை வீண் போக கெட்டு போக ஆண்டவர் விடவே மாட்டார். ஏன்னா நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள். நம்மை கர்த்தர் மீட்கிறார். உங்கள் குடும்பத்தில் இன்னும் யாரும் இப்படி மீட்கப்படாமல் இருப்பார்களானால் இயேசு இன்றைக்கு அந்த கிரியை நடப்பிப்பாராக. உங்களை போல் இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத நபர், அது உங்கள் கணவராக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், இயேசு அவர்களை தம்முடைய இரத்தத்தினாலே மீட்பார். இயேசு தன்னுடைய அன்பினாலே அவர்களுடைய இருதயங்களை கொள்ளை கொள்வார். இயேசு தன்னுடைய அன்பின் கயிற்றினாலே தூரம் போனவர்களையும் மறுபடி தன் பக்கமாக இழுத்து கொள்ளுவார். இனி உங்கள் வீட்டில் மீட்கப்படாதவர்கள் என்று ஒருவரும் இருக்க போவது இல்லை. எல்லாரையும் இயேசு மீட்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் கண்ணீரோடு அவர்களுடைய மீட்பிற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஒவ்வொரு நாளும் அவருடைய ரட்சிப்பிற்காக நீங்கள் மன்றாடுகிறீர்கள் அல்லவா? அவர்களுடைய ஆத்மா விலையேறப்பட்டது, அது நஷ்டப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் அல்லவா? நிச்சயம் அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பார். நமக்கு ஒரு பட்டம் இருக்கு, மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்மளாம் மீட்கப்பட்டவர்கள். ரெண்டாவது அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அவர் கிருபையினால் அழைத்து வந்தாராம். ஆமென் சொல்லுங்க. எதனால் அழைத்து வந்தாராம்? நாம் எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். நம்மளாம் தேவ ராஜ்யத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள். நாம் தேவனுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள். சாட்சிகளாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள். இந்த பூமியில் இயேசு என்கிற மெய்யான தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற பிரதிநிதிகளாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இதுக்கு காரணம் கிருபை. இதுக்கு காரணம் கிருபை. இந்த பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்படுவதற்கு இப்படி மோசேன்னு ஒருத்தர் கர்த்தர் அனுப்புவார். அந்த மோசேட்ட கர்த்தர் சில அடையாளங்களெல்லாம் கொடுப்பார். அவர்கிட்ட ஆபிரகாமோடு நான் செஞ்ச உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தேன்னு சொல்லுவாருங்கிறதுலாம் யாருக்கு தெரியாது? எகிப்தில் அடிமைகளாக இருந்து யாருக்குமே தெரியாது. அவங்க ஆபிரகாமை பார்த்ததே இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். அவரோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருந்தது தெரியல. ஏன்னா 400 வருடங்கள் ஓடிட்டு, அப்போ எத்தனையோ தலைமுறைகள் என்ன செஞ்சுட்டு கடந்து போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, கிருபை உள்ள தேவன், வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவன், உடன்படிக்கையை மறக்காத தேவன், சம்பந்தமே இல்லாத ஜனங்கள் மேலே கிருபை வைக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அதுக்காக எங்கேயோ ஒளிஞ்சி தான் பிழைச்சா போதுன்னு தப்பிச்சு ஓடி 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடை மேய்ச்சிட்டு இருக்கான் பாருங்க. அந்த ஆளை கிருபையை அழைக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மேலே என் மேலேயும் ஒரு அழைப்பு இருக்குங்க. நீங்களாம் அழைக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஏன்னா உங்கள் மேலே ஆண்டுடைய கிருபை இருக்கு. நம்மளாம் போயிருக்கணும்னா என்னைக்கு அணிஞ்சிருக்கணும், போயிருக்கணும், சோரம் போயிருக்கணும், தப்பி போயிருக்கணும், அழிஞ்சு போயிருக்கணும், இல்லாமல் போயிருக்கணும், இருந்த இடத்துல புல்லுலாம் அணிஞ்சிருக்கணும், முளைச்சிருந்துக்கணும், நம்மளெல்லாம் எல்லாரும் மறந்துருந்துருக்கணும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா மீட்கப்பட்டவர்களாக இன்றைக்கி இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கணும். அதுக்கு காரணம் அழைக்கப்பட்டவர்கள்,
கிருபையினால கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் யாராவது இதுக்கு விலைக்கிறேன் கொடுத்தீங்களா? பணம் யாராவது கொடுத்தீங்களா? உங்கள்ட்ட யாராவது பணம் வாங்கினாங்களா? அல்லேலூயா. இந்த ரட்சிப்புக்கு இவ்வளோ தந்தால் தான் நீ உங்களுக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, ஆத்மாவில் ஒரு சமாதானம் உண்டுன்னு அப்படி யாராவது சொல்ல முடியுமா? இதெல்லாம் முற்றிலும் இலவசங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க? ரட்சிக்கப்பட்டீங்க. பைபிளில் பேதர் ரொம்ப அழகாக இருக்கு எழுதுகிறார், நீங்கள் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை. அப்போ உங்களை என்னை எங்கேருந்து ஆண்டவர் வரவழைச்சிருக்கிறாரு? அழைப்பு நமக்கு எங்கே இருக்கும்போது கிடச்சிருக்கு? அந்தகார இருளில் இருக்குமோ. சாதாரண இருள் கிடையாது, அந்தகார இருள். என்ன நடக்குதுன்னே தெரில, வாழ்க்கை எங்கே போயிட்டுருக்குன்னே தெரில, எப்படி முடியுமோ தெரில, ஏதோ வாழ்த்துட்டு இருக்கிறோம். அப்படிலாம் நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சது? ஒரு பர்பஸ் இல்லாமல் இருந்ததுங்க, நோக்கம் இல்லாமல் இருந்ததுங்க. ஏன் வாழ்கிறோன்னு சொல்லி நமக்கே தெரில. ஏன் வாழ்கிறோன்னு சொல்லி கேட்டால் நம்மள்ட்ட சரியான பதில் வரல. நமக்கு விருப்பமே இல்லை. உலகத்தில் வாழ்கிறதுக்கு முதல்ல என்ன இல்லை? விருப்பமே இல்லை. அப்படிலாம் இருந்தோம். ஆனால் கர்த்தர் கிருபையாய் நம்மை அழைத்தார். நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நாம் சந்தித்த வேதனைகள், நமக்கு ஏற்பட்ட அவமானங்கள், நமக்கு வந்த நிந்தனைகள், நமக்கு வந்த பலவீனங்கள், நம்ம குடும்பத்தில் ஏற்பட்டதான சிதைவுகள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள், தனிப்பட்ட வாழ்வில் நாம் சந்தித்ததான போராட்டங்கள். என்ன இது வாழ்க்கை, நான் ஏன் உயிரோடு இருக்கணும்னு எத்தனையோ இரவுகள் கண்ணீரிலே கழிக்க செய்தது. அப்படிப்பட்ட நமக்கு தான் அழைப்பு கிருபையாய் கிடைத்தது. பெருமூச்சு விட்டோங்க, படுக்கையை கண்ணீரால் நினச்சோங்க, நம்பிக்கையே இழந்து போயிருந்தோங்க. ஆனால் கிருபையின் தேவன் நம்மை அழைத்தார். இந்த இஸ்ரவேலர்கள் மோசே வந்தோன்னே சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் பார்வோன் கொஞ்சம் கடினமான வேலைகளை கொடுத்தோன்னே இருந்த கொஞ்சம் நம்பிக்கை என்ன செஞ்சுட்டு அவங்களுக்கு போயிட்டு, இருந்த கொஞ்சம் சந்தோஷமாக என்ன செஞ்சுட்டு அவங்களுக்கு போயிட்டு. ஆனால் பாருங்கள், கர்த்தர் விடலை, அவர்களை அழைக்க சித்தம் கொண்டார். எகிப்திலிருந்து அவனை நான் என்ன செஞ்சேன்? வெளியில் வரவழைத்தேன். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது ஊர் என்கிற கல்தேருடைய தேசத்திலிருந்து நான் என்ன செஞ்சேன்? அவனை அழைத்தேன். அப்போ உங்களை என்ன ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருன்னா சும்மா இல்லைங்க, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க தான், ஒரு விடுதலையை கொடுக்க தான், ஒரு சேமத்தை நீங்கள் பார்க்கணும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும். உங்கள் மூலமாக ஏதோ ஒரு நன்மையை 4 பேருக்கு கர்த்தர் கொடுக்கணும். சும்மா ஆண்டவர் உங்களை என்ன செய்யலை? ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சாருன்னா அவனை அழைச்சி ஒரு தேசமாக கர்த்தர் மாற்றிட்டார். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ உங்களை கர்த்தர் அழைச்சாருன்னா எதுக்கு அழைக்கிறாரு? நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான், நீங்கள் உயர்வாக இருக்கணும்னு தான், நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கணும்னு தான். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு ஆசீர்வாத வாய்க்காலம் இருப்பதற்கு தான் உங்கள் மூலமாக அவர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறபடினால தான் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த மாலை, இந்த நேரத்தில், இந்த இடத்துல நீங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த கிருபை தான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கு. இல்லாட்டி நீங்கள் இந்த நேரத்தை எப்படினாலும் என்ன செய்யலாம்? செலவு செய்யலாம். உங்களுக்கு வேலை இல்லாமையா இருக்குது, பொறுப்பு இல்லாமையா இருக்குது, கடமை இல்லாமையா இருக்குது. தலைக்கு மேலே வேலை இருக்குங்க. நம்ம நிறைவேற்ற வேண்டிய கடமை 1000 பெண்டிங்கில் இருக்குது. ராத்திரி பகலாக உட்காந்து செஞ்சால் கூட அதை என்ன செய்ய முடியாது, செய்து முடியும், அவ்வளோ வேலை இருக்குது. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னா உங்களை அழைத்து வந்தது கிருபை. இதை போல எங்கெல்லாம் நீங்கள் அழைக்கப்படணுமோ அங்கெல்லாம் நீங்கள் இன்னும் அழைக்கப்படுவீர்கள். எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வரவழைக்கப்பட வேண்டியது ஆண்டுடைய கிருபையினால் நடந்தது போல எங்கெல்லாம் இருந்து உங்களை ரிலீஸ் பண்ணணுமோ இந்த கிருபை உங்களை ரிலீஸ் பண்ணும். எங்கெல்லாம் உங்களை மூவ் பண்ணணுமோ இந்த கிரேஸ் உங்களை மூவ் பண்ணும். ஏன்னா உங்கள் மேலே அழைப்பு இருக்குது. நீங்கள் ஒரே இடத்துல தேங்கி இருப்பவர்கள் அல்ல, ஒரே இடத்தில் முடக்கப்பட்டவர்களாக இருப்பது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு குண்டு சட்டிக்குள்ளே குதிரையை ஓட்டிகிட்டு இருக்கிறது போல இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒரு பறந்து விரிந்த உலகம் உங்களுக்கு இருக்குது. ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்களுடைய வருகைக்காக ஏராளமான ஒரு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மேன்மைகள், நன்மைகள், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. அதற்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிற்கு தான் உங்களுக்கு கிருபை வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே வசனத்தின் அந்த கடைசி பகுதியில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்க அந்த வார்த்தை, உம்முடைய பரிசுத்த
வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். அல்லேலூயா. இவங்க எகிப்திலிருந்து வெளியில் வராங்க, அவங்களுக்கு போக வேண்டிய இடம் கானான். அப்போ எப்படி எழுதியிருக்கணும் இந்த வார்த்தை? உம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தின்படி கானானுக்கு நேராக உம்முடைய பலத்தினால் வழி நடத்தினீர்னு எழுதியிருக்கலாம்ல. ஆனால் ஆண்டவர் கானானுங்கிற வார்த்தையை அதில் போடலை. அதுக்கு பதில் என்ன போட்டிருக்கிறாரு? பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியில் நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். உங்களை அதுக்கு தான் ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார், அதுக்கு தான் அழைத்திருக்கிறார். அதனால் என்ன வந்தாலும் பரவாயில்ல, அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தின்படி கானானுக்குள்ளே கொண்டு போய் இஸ்ரவேலை சேர்த்தது மாதிரி கண்டிப்பாக கர்த்தர் என்ன செஞ்சிருவார்? இந்த பூமியில் நம்ம அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதமான ஸ்தானங்களை கண்டிப்பாக அனுபவிப்போம். ஆனால் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலம் என்பது அவர் இருக்கிற இடம். அல்லேலூயா. அவர் தங்கி இருக்கிற இடம். இப்போ அவர் தங்கி இருக்கிற இடம் எது? ஆனால் அவருடைய வாசஸ்தலம் என்பது பரலோகம். ஆமென் சொல்லுங்க. ஏன் உங்களை என்னை மீட்டார், ஏன் உங்களை என்னை கிருபையினால் அழைத்தார்னா, அல்டிமேட்டாக நம்ம எங்கே போய் சேரணும்? பரலோகம் போகணும். இந்த பூமியை சுற்றி சுற்றி வந்துட்டு பரலோகமா? ஐயோ, அதை பற்றி நான் யோசிக்கலையே. அப்படி இல்லை, பரலோகத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக போகணும். இல்லை, நீடிய ஆயுளோடு இருங்க, தீர்க்க ஆயுசோடு இந்த பூமியில் வளம் வாங்க. சுற்றி பார்க்க வேண்டிய இடத்துல நினைச்சிங்க, சுற்றி பாருங்கள். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை கொண்டு போய் உயர்த்தி அழகு பார்க்குற இடத்துலலாம் கால் மிதித்து கர்த்தரை நல்லா நினைச்சிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் இது நிரந்தரம் அல்ல. இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? நாம் வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி நம்ம காத்திருக்கிறோம். இந்த பூமியில் நீங்கள் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்வீங்கன்னு உங்களால் கெஸ் பண்ணி சொல்ல முடியுமா? கேரண்டி இருக்கா? நாளை என்பது நம்முடையது அல்ல. சரியா? அப்படின்னா நீங்கள் தப்பாக புரிஞ்சிடாதீங்க. இயேசு வரலாம் அப்படி எடுத்துக்கோங்க. என்ன, இயேசு எப்போனாலும் என்ன செய்யலாம்? வரலாம். அப்போ நம்ம எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வெளியில் வந்தாங்க பார்த்தீங்களா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 30 லட்சம் பேர். ஆனால் வெளியில் வந்த அத்தனை பேரும் கானானுக்கு போகலை. அதில் காலேபும் யோசுவாவும் மட்டும்தான் போனாங்க. மீதி 20 வயசுக்கு கீழே இருந்தவங்க புதிய தலைமுறையாய் 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைஞ்சதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்க? கானானுக்குள்ளே போனாங்க. ஆமீன் சொல்லுங்கள். அதே மாதிரி நானும் எங்கே வந்திருக்கேன்? சர்ச்சுக்கு வந்திருக்கேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன். பாஸ்டர், கம்யூனியன்லாம் நீங்கள் கொடுக்கும்போது என்ன செஞ்சுருக்கேன்? உங்கள் கையால் தான் என்ன செஞ்சேன்? வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், நன்றி. ஆனால் இந்த விசுவாச பிரயாணம் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்? அப்போ இடையில என்ன செஞ்சிடக்கூடாது? எகிப்தை திரும்பி பார்த்துடக்கூடாது. ஃபார்வேர்டு ஆகுது காலு முன்னாடி தான் என்ன செய்யுது? ஏன்னா மேகம் நடத்திட்டு போகுது பார்த்தீங்களா? அப்போ மேகத்தை தான் ஃபாலோ பண்ணணும். அது எலும்புச்சுன்னா கூடாரத்தை பேக் பண்ணிடணும். அது எங்கே போதோ அதை ஃபாலோ பண்ணணும். ஆனால் கண்ணெல்லாம் எதை பார்க்கு? மேகத்தை பார்க்கு. எல்லாம் நடந்து போகுது கூடாரத்தை பேக் பண்ணி. ஆனால் மனசு ஃபுல்லாக எங்கே இருக்குது? எகிப்தில். அங்கே சாப்பிட்ட வெள்ளரிக்காய், வெங்காயம், கொம்மட்டிக்காய், வெள்ளைப்பூடு, அந்த இறைச்சி பாத்திரத்தின் அப்படியே பக்கத்தில் நாங்கள் உட்கார்ந்துருந்தோமே. அல்லேலூயா. அங்கே ஐயோ, பிரேதக்குழி இல்லைன்னா இங்கே வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீர். தண்ணீர் இல்லாமல் நாங்கள் தவிக்கிறோமே, ஆடு மாடு மிருக ஜீவனோடு அலைகிறோமே. இதெல்லாம் உங்களுக்கு ஓவராக தெரியலையா மோசஸ்? அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜேர்னியில் ஆண்டவர் நம்மளை சோதிப்பார். பைபிள் சொல்லுது கர்த்தர் தான் நம்மளை சோதிக்கணும். ஆனால் கர்த்தரையே இந்த ஜனம் 10 தடவை சோதிச்சிட்டான். எத்தனை தடவை? 10 தடவை. ஆண்டவர் பார்த்தாரு, ஆகா இது வணங்கா கழுத்துள்ள ஜனம், இது கடின இருதயமுள்ள ஆளு. மோசஸ் என்னை விட்டு ஒரேடியாக காலி பண்ணிடுறேன், உன்னைய பெரிய ஜாதியாக்கிறேன்டார். ஆண்டவரே அப்படி சொல்லியிருப்பார், எப்படி இருப்பார். இன்னொரு கட்டத்தில் சொல்லிட்டாரு, மோசஸ் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன், என்னை விட்டு ஒரு தூதனை அனுப்புகிறேன். நான் வந்தேன்னா அவ்வளோதான், இந்த ஜனங்களை என்ன செய்ய மாட்டான், தாங்க மாட்டேன். அவர் கெஞ்சுறார், ஆண்டவரே என் பேரை வேணால் கிறுக்கி போட்டுங்கன்றார் ஒரு தடவை. இன்னொருத்தர் சொல், நீங்கள் வரலன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், போவே மாட்டேன். அல்லேலூயா. இப்படி கெஞ்சி கூத்தாடி அப்படியே வந்தால் கூட பூமியிலேயே சார்ந்த கொள்ள மனுஷனையும் டென்ஷன் ஆக்கிட்டாங்க.
கண்மலையை பார்த்து பேசினா நம்மால் போய் அட்டிச்சான் டம்முன்னா பாருங்க. ஆண்டவர் பார்த்தாரு, மோசஸ் இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நீ என்னை பரிசுத்தம் பண்ணலை, அதனால் ஐஎம் சாரி, நீ காணான்னு நினைச்ச மாட்டேன், போக மாட்டேன்ட்டார். அவன் தலையில் கழிச்சு, என்ன ஆண்டவரே 40 வருஷம் நான் என்ன பாடுபட்டுட்டு இந்த ஜனங்களுக்காக இதை நானாக பெற்றேன், இப்படியெல்லாம் போராடினேன், இவனுக்காக நான் முட்டி இந்த பேரெல்லாம் ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கிறதுக்கு முன்னாடி என் பேரை கிறுக்குங்கன்னு மன்றாடி ஜோம்மனன்னு கடைசியில் எனக்கு வச்சுட்டீங்களா ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, வா மேலே கண்ணில் நீ பாரு, உன் காலில் என்ன செய்யாது. அப்படி ஆட்களாகும். அந்த ஆட்களை தான் கர்த்தர் சொல்கிறாரு, பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக பலத்தினால் வழி நடத்தினாராம். ஏன் இதெல்லாம் பைபிளில் எழுதியிருக்குன்னா, நம்முடைய இந்த விசுவாச பிரயாணத்தில் தடுமாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அவிசுவாசத்திற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, முறுமுறுப்புக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, சோரம் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பாவம் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, தேவனை மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடக்கூடாது. எப்படியாவது அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலில் பங்கடையத்தான் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த ஆவியின் பலம் நமக்கு இருந்ததுன்னா இந்த மாம்சத்தை, உலகத்தை, பிசாசை ஜெயிச்சு எங்கே போயிடலாம், பரலோகம் போயிடலாம். மீட்கப்பட்டது நல்லது தான், அழைக்கப்பட்டது நல்லது தான். ஆனால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது தான் அதை காட்டிலும் பெருசு. இதை சுதந்திரிக்கணும்னா ஆவியானுடைய பலம் நமக்கு தேவை, ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை, ஆவியானுடைய ஆலோசனை நமக்கு தேவை, ஆவியானுடைய வழி நடத்துதல் நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாச பாதையில் நீங்கள் என்ன நடத்துங்கப்பா, நீங்கள் எனக்கு பலன் தாங்கப்பான்னு சொல்லி ஜெபத்தோடு இந்த தேவனை பின்பற்றுவோம். நாம் சேர வேண்டிய பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, உம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவி. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, உம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவி. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நிமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வும் வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நிமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வும் வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். விடை காண கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். விடை காண கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். பரிசுத்த பிதாவே, ஜீவ வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் மீட்கப்பட்டவர்கள், நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதற்காகவே ஆவியானவர் எங்களை வழி நடத்துறீங்க. இன்னைக்கு கேட்ட அந்த வார்த்தையின்படி ஆவியானுடைய உதவியோடு இந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க
எங்களுக்கு கிருபை தாரும். இந்த பிள்ளைகள் எல்லாரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுறப்பா, ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.